கோலம் போட்டு சாணத்தை எடுத்து வச்சு அந்த சாணத்துக்கு மேல பூசணிப்பு வச்சிருப்பாங்க. எல்லாருடைய வீட்டிலையும் பூசணிப்பு வைக்க மாட்டாங்க. எந்த வீட்டுல பூசணிப்பு வச்சிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கட்டி கொடுக்குற வயசுல பக்குவத்துல ஒரு பொண்ணை வச்சிருக்கோம் அப்படின்னா அதை சொல்லாம சொல்வது. வாசல பூசணிப்பு வச்சிருக்காங்க, எப்ப இந்த வீட்டு வாசல பூசணிப்பு வச்சிருக்காளே, அப்ப இங்க பொண்ணு இருக்கு, அப்ப போய் கேட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்வது. சொல்லாம இன்னவர்கள் புரிந்து கொள்வதற்காக அப்படிப்பதற்கான வாசல்ல கோலமுட்டு விஷயங்களை உண்டு. என்ன நீங்க ரெண்டு ஒரு விதமா பேசிக்கிறீங்களே, நாட்டு நடப்பு அப்படி நிறைய இருக்கின்றது. அப்படிலாம் இருக்கின்ற பொழுது இன்றைய இந்த காலகட்டத்தில் இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி நல்ல ஒரு கட்டுப்பாடோடு வளர்ந்து வரணும். வளர்க்கணுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா இன்னைக்கு கட்டுப்படுறது நிறைய வழிகள் உண்டு. அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா இளைஞர்கள் கட்டுப்படுறது என்ன வழி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இருக்கின்றது. கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. இங்க பார்த்தாலும் மது பிரியர்கள் அதிகரித்து விட்டார்கள். மதுவுக்கு அடிமையாகி போதைப் பொருளுக்கு அடிமையாகி இளையவரை வெறி ஒன்று கணக்கில்லாமல் இன்னைக்கு மதுபானத்தை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறியவர்கள் பெரியவரோடு சேர்ந்து மது வருந்துவது, பெரியவர்கள் சின்ன சின்ன பசங்களோட மது வருந்துவது. கொஞ்சம் கூடியிருச்சுன்னா பெரிய மனுஷனை பார்க்க மாட்டேன், சின்ன பையன் கண்ட வாக்கில திட்டிக்கிட்டு இருக்கேன். நம்மளை போல மனுஷங்க ஏப்பா அவர் வயசு என்ன, சின்ன பையன் வயசு என்ன, இவன் உங்களை இந்த திட்டுறானையா, அவன் கூட எல்லாம் சேர்ந்தீங்கன்னா சாப்பிடலாமா, உனக்கு அறிவிலையான்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கல, அவனை திட்ட மாட்டியா பண்ணி கேட்டோம்னா, ஒருப்பா இன்னைக்கு திட்டிவிட்டுன்னா அப்புறம் நாளைக்கு நீ கவனிக்க மாட்டியா, என்னன்னே வாங்கியா கொடுக்குறது, திட்டிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி மதுவுக்கு அடிமையாகி எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கக்கூடிய காலங்களா போய்கிட்டு இருக்கின்றது. அந்த காலத்திலையும் மது பருந்தினாங்க, ஒளிவு மறைவாக மது பருந்தினார்கள். இன்னைக்கு அப்படி ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. என்ன ஒரு விசேஷம் இருந்தாலும் அது இல்லாம இன்னைக்கு எதுவும் கிடையாது. கல்யாணம் காது குத்து சடங்கு நல்லது கட்டது அட்டியாப்பா என்ன விழா நடந்துட்ட, அது இல்லைனாக்க என்ன நீ விழா வச்சு ஒன்னும் கவனிக்கலையே. நல்லா சாப்பாடு போட்டிருப்பான். ஆமா, கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி, ஒட்டக பிரியாணி வந்து போட்டிருப்பாப்ல. அதுன்னா அதுதான் மதுவானது. அப்புறம் என்ன தெரியாம மாதிரி அப்படியா, ஏன்னா சரக்கு இருந்தா தான் அந்த விழா சிறப்புங்கிறேன். எவன கொடுக்க நினைச்சுக்குங்க, 2000 3000 எழுத வர்ற ஆளுங்க, 2000 3000 எழுத வர்ற ஆளு அந்த மதுவானத்தை கொடுக்க நினைச்சுக்கீங்களே, ஒரு 101 201 எழுதி போயிரு கொண்டுட்டு போயிரு. ஆமா, ஏன்னா அதை வச்சு மாதிரி போய் குடிச்சிட்டு போடுறேன். அப்படிலாம் நிறைய காலங்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனா இது இப்படியே போய்கிட்டே நல்லா இருக்கு. ஏதோ கொஞ்சம் மூடனதா கேள்விப்பட்டேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டா நல்லாதான் இருக்கு. என்ன அடைக்க ஆரம்பிச்சா பல வாக்கில காய்ச்ச ஆரம்பிச்சுக்காங்க. என்ன பண்றது? ஆக மனிதர்களா பார்த்து நம்ம பார்த்து வச்சுக்கிறதானே எல்லாமே. அதாவது ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருக்குன்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்பி, ஆண் மகனை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கும். பெற்ற உள்ள குட்டியாளா இருக்கட்டும், கட்டி வந்த மனைவியா இருக்கட்டும், தன்னை பெற்ற பெற்றோர்களும் அந்த இளைஞரை நம்பித்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இளைஞர்கள் மது அருந்த வேண்டியது என்னைக்காவது ஒரு நாள், ஒரு தீபாவளி வருது, ஒரு ஆடிக்கிழமை வருது, ஒரு விசேஷ நாள் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. சம்பாதிக்கிற காசை பூரா குடுக்க அங்கிட்டு போய் கொடுக்க, வேலை பார்க்க அங்க போய் கொடுத்துட்டே போயிடும். உன் குடும்பத்தை பாக்குறது மட்டும் யாரும் கேட்கிற மாதிரி கிடையாது. அப்படிலாம் பாக்கில போய்கிட்டு இருக்குது. இருந்துட்டாலும் இந்த நாடே யாரை நம்பி அப்படின்னா, வருங்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்களை நம்பி உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உமக்கு இருக்கு உண்மை நம்பி, உன்னால் இருக்கு தம்பி தம்பி, உமக்கு இருக்கு உண்மை நம்பி, உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி.
முடிய தம்பி தம்பி உமக்கு இருக்கு அப்படின்னு நாடே நன்றி நன்றி இளைஞர்களை நம்பிதான் என்று சொல்லிக்கொண்டு இவரத்தை சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திப்போம். சுதந்திர இணைந்த துன்பம் கொண்டிருந்த மங்கை ஆதியில் அமிர்தவழி சுந்தரமணி இருவருமே திருமாவளவனுடைய கண்களில் எழுந்திருக்கப்பட்டார்கள். இவர்கள் அமிர்தவழி தேவன் வளர்க்கப்பட்டு தெய்வயானி என்று பெயர் பெற்று சூரபதமன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவள்ளி சுதந்திரவழியாக நம்மிடத்தில் காவல் பொறுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அண்ணவளை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கிருந்து உலகை தவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஆடவனை சந்திப்போம்.